ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸோட செகண்ட் சீசன்ல 6th எபிசோட் தான் பார்க்க போறோம். 6th எபிசோடோட பேரு த ஓல்டு காட்ஸ் அண்ட் த நியூ. 5th எபிசோடோட எண்ட்ல ஜாக் அண்ட் ஹக்கர் நம்ம ஆரியாக்காக அவ சொன்ன ஒரு ஆளை கொன்னு அவனை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜாக் அண்ட் ஹக்கர் நம்ம ஆரியா கிட்ட நீ சொல்ற 3 பேரை நான் உனக்காக கொல்றேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அதே மாதிரி ஆரியா சொன்ன முதல் ஆளை கொன்னுட்டான். இதோட 5th எபிசோட் முடிஞ்சது. இப்போ அடுத்து 6th எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல விண்டர்ஃபெல்லோட வழிகாட்டி மிஸ்டர் லூவினை காட்டுறாங்க. அவர் ரொம்ப பதட்டமா ஏதோ ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அவசரமா அந்த லெட்டரை ஒரு காகத்தோட காலில் கட்டி பறக்க விட்டுறாரு. கரெக்டா அந்த ரேவன் பறந்ததும் அந்த டோர் ஓபன் ஆகி சில வீரர்கள் அவர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்படியே நம்ம பிரானோட ரூம்குள்ள இப்ப தியான் உள்ள வரான். வந்துட்டு நான் இந்த நாட்டை எனக்கு சொந்தமாக்கிட்டேன், பட் இந்த நாட்டோட மக்கள் உன்னதான் இளவரசனா பாக்குறாங்க. சோ நீ வெளியே வந்து இந்த மக்கள் கிட்ட தியான் தான் இனிமேல் உங்க எல்லாரோட அரசன், நான் இந்த நாட்டை தியான் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் சரணடைஞ்சிட்டேன்னு எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லுன்னு சொல்றான். இதுக்கு முன்னாடி தியானோட அப்பா அவனை ஒரு மீனவர்களோட கிராமத்தை மட்டும் தான் பிடிக்க சொல்லியிருப்பாரு. ஆனா தியானோட கூட்டாளிங்க ஒருத்தர் கூட அவனை மதிக்கல. ஏன்னா அவனுக்கு சொந்தமா முடிவெடுக்க தெரியல, அவன் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு அவங்க நினைச்சாங்க. சோ தியானுக்கு இவங்க எல்லாம் என்ன மதிக்கணும்னா யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்த நான் செஞ்சே ஆகணும்னு தியான் பிளான் போட்டான். சோ அவன் அப்பா சொன்ன அந்த மீனவர்களோட கிராமத்துக்கு போகாம இப்ப விண்டர்ஃபெல்க்கு வந்திருக்கான். விண்டர்ஃபெல்ல தான் இப்ப பாதுகாப்புக்குன்னு யாருமே இல்லையே. இருந்த ஒரு பாதுகாவலர் சார் ராட்ரிக்க கூட பிரான் இன்னொரு இடத்துக்கு சண்டை போட அனுப்பிட்டான். சோ இப்ப விண்டர்ஃபெல்க்கு சேஃப்டி இல்லாத இந்த டைம்ல தியான் தந்திரமா யோசிச்சு விண்டர்ஃபெல்ல பிடிச்சிட்டான். நெட் ஸ்டார்க் தியானை அவனோட பசங்கள்ல ஒருத்தனா தன்னோட வளர்ப்பு பிள்ளையா தான் வளர்த்தாரு. இதுதான் தியானோட உண்மையான குடும்பம். அப்படிப்பட்ட இந்த விண்டர்ஃபெல் நாட்டையே இப்ப அவனுக்கு சொந்தமாக்கிட்டான். ஆனா தியான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, மன்னிக்கவே முடியாத துரோகம். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தியான் என்னெல்லாம் கஷ்டப்பட போறான்னு தெரியல. தியான் என்னதான் விண்டர்ஃபெல்ல பிடிச்சிட்டாலும் பிரான் அவனோட சொந்த நாட்டை விட்டு கொடுக்கறதா இல்ல. பிரான் தான் இப்ப விண்டர்ஃபெல்ல இருக்க அரசன். நடக்க முடியலனாலும் படுத்த படுக்கையா இருக்க இந்த சிச்சுவேஷன்ல கூட பிரான் சொல்றான், நான் இந்த நாட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். விண்டர்ஃபெல்லோட வீரர்கள் உன்னையும் உங்க ஆளுங்க எல்லாரையும் எதிர்த்து சண்டை போடுவோன்னு சொல்றான். ஆனா அதுக்கு தியான் பிரான் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு, இந்த விண்டர்ஃபெல் கோட்டை இப்ப என்னோடது. ஒரு நல்ல அரசனுக்கு அழகு தன்னோட நாட்டு மக்களை பாதுகாக்கிறது தான். இந்த நாட்டு மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவங்க உயிரோட இருக்கணும்னு உனக்கு உண்மையாவே அக்கறை இருந்தா ஒழுங்கா வெளியே வந்து உன்னோட தோல்வியை ஒத்துக்கோ, சரணடைஞ்சிட்டேன்னு எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஏஞ்சி போறான். அப்ப பிரான் தியானை பார்த்து, தியான், இத்தனை வருஷமா எங்க கூட வாழ இஷ்டம் இல்லாம தான் நீ வாழ்ந்தியா? எங்க எல்லாரையும் நீ இவ்வளவு நாளா வெறுத்துட்டு தான் இருந்தியான்னு கேக்குறான். ஆனா தியானால இதுக்கு பதில் சொல்லவே முடியல. எதுவும் பேசாம தியான் அங்கிருந்து சைலண்டா போயிடுறான். ஏன்னா தியான் நெட் ஸ்டார்க்கோட பசங்களை தன்னோட சொந்த அண்ணன் தம்பி தங்கச்சியா தான் பார்த்தான். ஏன்னா அப்படிதான் நெட் ஸ்டார்க் அவனையும் வளர்த்தாரு. தியானுக்கு பிரான் சொல்றதை கேட்டதும் நெஞ்சில ஈட்டி வந்து பாஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்பதான் தியானுக்கு ஒரு உருப்படாத மென்டல் ஃபேமிலி கிடைச்சிட்டாங்கல்ல. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அவன் அப்பா அவன் அக்கா, அவங்க முன்னாடி நானும் பெரிய ரவுடி தான், எனக்கும் சண்டை போட்டு ஜெயிக்க தெரியும்னு சீன் போடணும். இப்படி ஏதாவது பெரிய சம்பவம் பண்ணாதான் அவனோட மென்டல் ஃபேமிலி அவனையும் இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தனை ஏத்துப்பாங்கன்னு தியான் நம்பினான். ஸோ அவனோட யூஸ்லெஸ் அப்பா அப்புறம் திமிரு பிடிச்ச அக்கா, இவங்களுக்காக தான் தியான் இன்னைக்கு அவனோட உண்மையான ஃபேமிலி நெட் ஸ்டார் குடும்பத்தை எதிர்த்து நிற்கிறான். இதுக்கு முன்னாடி பிரானுக்கு கூட ஒரு கனவு வந்திருக்கும். அதுல கடல் விண்டர்ஃபெல்குள்ள வந்துச்சுன்னு ஓஷா கிட்ட சொல்லியிருப்பான். பிரானோட கனவு உண்மைதான். தியானோட ஃபேமிலி கடலை நம்பி வாழ்றவங்க. தியான் தான் கடல். தியான் விண்டர்ஃபெல்ல பிடிக்க போறான்னு தான் பிரானுக்கு சிம்பாலிக்கா இந்த கனவு வந்திருக்கு. என்ன பண்றது, பிரான் அவன் நாட்டு மக்களை பாதுகாக்கணும். பாதுகாப்புக்குன்னு இருந்த வீரர்களும் பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. சோ இப்ப பிரானுக்கு வேற வழி தெரியல. பிரான் எல்லார் முன்னாடியும் வந்துட்டு, நான் இந்த நாட்டை தியானுக்கு ஒப்படைச்சிட்டேன், நான் சரணடைஞ்சிட்டேன்னு சொல்றான். தியானோம், நீங்க இதுக்கு முன்னாடி நெட் ஸ்டார்க்கு எப்படி உண்மையா இருந்தீங்களோ இப்ப அதே மாதிரி நீங்க எல்லாரும் எனக்கும் உண்மையா இருக்கணும். அப்படி இருந்தா நானும் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா என்னை எதிர்த்து யாராவது வந்தீங்கன்னா உங்களை நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் லூபின் கிட்ட, என் அப்பாவுக்கு நான் விண்டர்ஃபெல்ல பிடிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒரு ரேவன் அனுப்புங்க. அப்படியே என் அக்கா யாரா கிட்ட 500 வீரர்களோட விண்டர்ஃபெல்க்கு வர சொல்லுங்கன்னு சொல்றான். பிரான் கூட இருப்பாளே ஓஷா, அவளும் இப்ப தியான் முன்னாடி வந்துட்டு, மை லார்ட், நான் இனிமேல் உங்க அடிமை, நான் உங்களுக்காக சண்டை போடுவேன், என்னை ஏத்துக்கோங்க மை லார்ட்னு முட்டி போட்டு சொல்றா. ஆனா தியான், தள்ளி போடி, விட்டா நீ என்னையே கொன்றுவ, நீ ஒரு திருடி கொள்ளக்காரி, உன்னை போய் எவனாவது நம்புவானான்னு அவளை தள்ளி விட்டுறான். பிரான் ஓஷா கிட்ட எதுக்கு இப்படி பண்றேன்னு கேக்குறான். அதுக்கு அவளும், உங்க கனவு உண்மையாகிடுச்சு, கடல் விண்டர்ஃபெல்லுக்கு வந்துச்சு, பட் நான் என்னைக்குமே கடல்ல மூழ்க மாட்டேன், தியானுக்கு நான் எப்பவுமே அடிப்பணிய மாட்டேன்னு சொல்றா. இப்பதான் தியான் முன்னாடி மண்டி போட்டு நின்னா. ஆனா இப்ப பிரான் கிட்ட தியானோட சூழ்ச்சியில நான் மாட்ட மாட்டேன்னு சொல்றா. இவ யார் பக்கம்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கா? எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் தோணுச்சு. முக்கியமா அவளோட அந்த திருட்டு மொழி, இவ நல்லவளா கெட்டவளான்னு யூகிக்கவே முடியாது. எப்பவுமே திருட்டு மொழி முழிச்சிட்டு இருப்பா. அவ யார் பக்கம்னே தெரியாது. பட் இந்த டவுட் இந்த எபிசோடோட எண்ட்ல கிளியரா தெரிஞ்சிடும். அவ யார் பக்கம், அவ யாருக்கு உண்மையா இருக்கான்னு சீக்கிரமாவே தெரிஞ்சிடும். தியானோட வீரர்கள் சார் ராட்ரிக்க பிடிச்சி இழுத்துட்டு வராங்க.
ஏன்னா சார் ராட்ரிக் தான் விண்டர்ஃபெல்லோட பாதுகாவலன், பெரிய வீரன் வேற. சார் ராட்ரிக் விண்டர்ஃபெல்ல தியான் பிடிச்சிட்டான்னு தெரிஞ்சதும் விண்டர்ஃபெல்ல காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருப்பாரு. அப்படி வர வழியில தான் இவரை தியானோட ஆளுங்க பிடிச்சிட்டாங்க. அதுவும் ஈஸியாலாம் அவரை பிடிக்கல. சார் ராட்ரிக் அவரை பிடிக்க வந்தவங்கள 2 பேரை கொன்னுட்டாரு. ராட்ரிக் தியான் கிட்ட, டேய் நீலாம் ஒரு ஆம்பளையா, இங்கதானே நீயும் வளர்ந்த, இந்த பிரான் உன் தம்பி மாதிரி, ராப் உன்னை கூட பிறக்காத தம்பியா தானே பார்த்தான், நெட் ஸ்டார்க் உன்னை எப்படிலாம் வளர்த்தாரு, உன்னையும் அவர் புள்ள மாதிரி உனக்கு சோறு போட்டு உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்து உன்னை அவர் கூடவே வச்சிருந்தாரு, உனக்கு கத்தியை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்ததே நான் தான், இன்னைக்கு என்னையே நீ பிடிச்சி வச்சிருக்க, உன் கையில கத்தியை கொடுத்ததுக்கு பதில் உன் வயிற்றிலேயே சொருகி சாகடிச்சிருக்கணும், நீ ஒரு பச்சை துரோகி, உன்னெல்லாம் எப்பவோ கொண்டு இருக்கணும், நான் உன்னை உயிரோட விட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு தியானும், நான் ஒன்னும் நெட் ஸ்டார்க் புள்ள இல்ல, என்ன அவர் கைதியா தான் வச்சிருந்தாரு, நான் இங்க ஒரு பிணைய கைதியா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னு வாய்க்கூசமா போய் சொல்றான். தியான் சொல்றதை கேட்கிறப்போ நமக்கே பயங்கரமா கோவம் வரும். அப்படிதான் இப்ப இதையெல்லாம் நேர்ல பாத்துட்டு இருக்க சார் ராட்ரிக்கால சுத்தமா பொறுத்துக்கவே முடியல. நீலாம் ஒரு மனுஷனா, நீலாம் ஆம்பளையே இல்லன்னு தியான் மூஞ்சிலேயே காரி துப்பிடுறாரு. தியானும் இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க, ஜெயிலேயே கிடந்து சாகட்டும், அவனை இழுத்துட்டு போங்கன்னு சொல்றான். அப்ப தியான் கூட இருக்க ஒருத்தன், இவனை ஜெயில மட்டும் போடக்கூடாது, அவனை நீங்க சும்மா விட்டா உங்க ஆளுங்க உங்களை மதிக்க மாட்டாங்க, அவனுக்கு ஏதாவது பெரிய தண்டனை கொடுங்கன்னு சொல்றான். நம்ம என்னதான் சரியான முடிவெடுத்தாலும் 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சில நேரத்துல தப்பான முடிவு எடுத்துருவோம். அவனுக்காக இவனுக்காகன்னு சில நேரத்துல நம்ம அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக வாழ வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்படிதான் இப்ப தியானும் அவன் அப்பா, அவன் அக்கா, அவனோட ஆளுங்க முன்னாடி கெத்து காட்டுறதுக்காக இப்ப ஒரு தப்பான முடிவு எடுத்துடுறான். சார் ராட்ரிக்கு நான் மரண தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிடுறான். அது கேட்டதும் பிராண்ட் பயங்கரமா கத்துறான். சரணடைஞ்சிட்டா எங்களை விட்டுறேன்னு தானே சொன்னேன், ப்ளீஸ் அவரை ஒன்னும் பண்ணாத, ப்ளீஸ் தியான் ராட்ரிக்க விட்டுரு, ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சி பாக்குறான். மிஸ்டர் லூவின் கூட, தியான் பதட்டத்துல எந்த முடிவும் எடுக்காது, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பண்ணு, இது தப்பு தியான்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா தியான், அடுத்த வாட்டி என்ன அரசன்னு கூப்பிடாம தியான் தியான்னு கூப்பிட்டன்னா அடுத்து உனக்கும் மரண தண்டனை கொடுத்துடுவேன்னு சொல்றான். பிரானும், ப்ளீஸ் தியான் விட்டுரு, இப்படி பண்ணாத ப்ளீஸ்னு கெஞ்சி பாக்குறான். ஆனா தியான் பிரானை பார்த்து, நீ லார்ட் இல்ல, நான் தான் லார்ட், நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லாதன்னு சொல்லிட்டு சார் ராட்ரிக்க தலைய வெட்டி கொண்டுடுறான். அதுவும் ஒரே வெட்டா வெட்டாம 4-5 வாட்டி வெட்டி அவர் தலைய காலால உடைச்சு கொள்றான். துடிதுடிச்சு கொடூரமா அவரை சாகடிச்சிட்டான். ஏன்னா தியான் ஒன்னும் பெரிய வீரன்லாம் இல்ல, ஒரு வீரனா இருந்தா நெட் ஸ்டார்க் ஸ்டார்டிங்ல ஒருத்தனோட தலைய ஒரே வெட்டுல துண்டா வெட்டுவாரு. உண்மையான வீரனோட ஸ்ட்ரென்த் அப்படிதான் இருக்கும். நெட் ஸ்டார்க் ஒரு சிறந்த வீரன் மட்டும் இல்ல, ரொம்ப நல்ல மனுஷன். பட் தியான் ஒரு வீரன்லாம் இல்ல, கோடன்னு இதுல இருந்தே நல்லா புரியும். நெட் ஸ்டார்க் விண்டர்ஃபெல்லோட அரசன், ஸ்டார்க்ஸ் குடும்பத்தோட தலைவன். அந்த தலைவன் இன்னைக்கு உயிரோட இல்லாதனால தான் இன்னைக்கு விண்டர்ஃபெல் தியான் மாதிரி ஒரு முட்டாள் கையில போயிடுச்சு. அடுத்து இப்ப இந்த விண்டர்ஃபெல்ல தாண்டி காட்டுவாசிகள் வாழ்ந்துட்டு இருக்க இந்த பனி பிரதேசத்தை காட்டுறாங்க. ஜான், குவாரின் ஆஃபண்ட், அப்புறம் வேற சில வீரர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காட்டுவாசி மனுஷங்களை தேடி போயிட்டு இருக்காங்க. ஜான் அவனோட ஓனாய், அது பேர் கோஸ்ட், அதையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா கோஸ்ட் ஒரு இடத்துல நிக்காம எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கு. இந்த வகையான ஓநாய்கள் மோஸ்ட்லி பனி பிரதேசத்துல தான் வாழும். சோ கோஸ்ட் அதுக்கு சொந்தமான ஒரு இடத்த பார்த்ததும் ஜானை விட்டுட்டு அது தனியா தூரமா சுத்திட்டு இருக்கு. ஜான் கோஸ்ட கூப்பிட்டு பாக்குறான், ஆனா அது ஜான் கிட்ட போற மாதிரி இல்ல. அப்ப குவாரின் ஜான் கிட்ட, அது காட்டு விலங்கு, அதை நீ கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது, இந்த காட்டு மிருகத்தோட கேரக்டர் தான் இப்ப நம்ம தேடி போயிட்டு இருக்க அந்த வைல்டிங்ஸ் கிட்டயும் இருக்குன்னு சொல்றாரு. காட்டுவாசி மனுஷங்களை தான் வைல்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வைல்டிங்ஸ்ல அரசன், லார்டு இப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. வைல்டிங்ஸ் இப்படிதான் வாழணும், இதை தான் செய்யணும்னு ரூல்ஸ் போட்டும் வாழ மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வாங்க. அது மட்டும் இல்ல, வைல்டிங்ஸ் யார் முன்னாடியும் மண்டி போட மாட்டாங்க. குவாரின் ஜான் கிட்ட, வைல்டிங்ஸ் பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, அவங்க பகல்ல ஒரு குகையை கண்டுபிடிச்சு நைட் வரைக்கும் அதுக்குள்ள தூங்குவாங்க, நைட் இருட்டுன அப்புறம் முழு நேரமும் கண்முழிச்சு வேட்டையாடுவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு இப்ப ஜானும், அப்ப நாமளும் அவங்கள மாதிரியே பண்ணலான்னு சொல்றான். அதுக்கு குவாரின், அது முடியாது, இது அவங்களோட நாடு, இங்க எந்த இடத்துல என்ன இருக்கும், எங்க சேஃப் இல்லைன்னு எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம இப்ப போர்ல இருக்கோம், இந்த போர் முடியவே முடியாது, நம்ம செத்தா கூட முடியாது. ஏன்னா இது சவுத்துல நடக்கிற மாதிரி சாதாரண போர் இல்ல, ஒரு குரூப் இன்னொரு குரூப் அட்டாக் பண்ணி நாட்டை பிடிச்சிடுவாங்க. இது அந்த மாதிரி போர் இல்ல, நமக்கு நார்த்ல இருக்க எல்லாருமே எதிரிங்க தான். ஏன்னா இங்க அரசன், லார்டு, மன்னர்னு எவனுமே இல்ல, இங்க இருக்க மொத்த நார்த் மனுஷங்களும் நம்மளோட எதிரிங்க. நாம எல்லாரும் நைட் வாட்சை சேர்ந்தவங்க. நைட் வாட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசியில சாகுற வரைக்கும் நைட் வாட்ச் வீரனா வாழ்ந்து சாக போறோம். நம்மளால இது ஒண்ணு மட்டும் தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜான் குவாரின் கிட்ட, நான் நைட் வாட்ச் வீரனா சாகிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், நான் நைட் வாட்ச்காக சந்தோஷமா என் உயிரை கொடுப்பேன்னு சொல்றான். அதுக்கு குவாரின், சந்தோஷமாவா, இல்ல நீ சண்டை போடணும், உன்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நீ போராடணும், அவ்வளவு ஈஸியா நீ உன் உயிரை கொடுக்க கூடாது, நீ கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு, இருட்டுறதுக்குள்ள வைல்டிங்ஸை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா அவங்க நம்மள கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஜானும் அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி முத்தி பாக்குறான். தேவையில்லாம வாயை கொடுத்து இப்படி ஒரு மோசமான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டானேன்னு யோசிச்சுட்டு இருக்கான்.
அதுவும் இல்லாம இப்ப அவனுக்குன்னு இருந்த அவனோட செல்லப்பிராணி அந்த கோஸ்டையும் காணோம். பட் கோஸ்ட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குலாம் இப்ப ஜானுக்கு டைம் இல்ல. சோ அவன் அவனோட பயணத்தை கண்டினியூ பண்றான். ஏன்னா வைல்டிங்ஸை கண்டுபிடிச்சு அவங்கள கொல்றது தான் இப்ப ஜானுக்கு கொடுத்திருக்க டாஸ்க். சோ இப்ப ஜானும் வைல்டிங்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த புது இடத்துல அவனோட நைட் வாட்ச் பிரதர்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து போயிட்டு இருக்கான். அடுத்து இப்ப நம்ம ஆரியா குட்டியை காட்டுறாங்க. வழக்கம் போல டைவினுக்கு வைன் ஊத்தி கொடுத்துட்டு எடுபடி வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அப்ப டைவின் அங்க இருந்த ஒரு லானிஸ்டர் தலைவனை பயங்கரமா திட்டுறாரு. ஏன்னா அவனுக்கு எழுத படிக்க தெரியல. இவ்ளோ பெரிய பொறுப்புல இருந்தும் எழுத படிக்க தெரியலன்னு சொல்லிட்டு ஆரியா கிட்ட ஒரு புக்கோட பேரை சொல்லி அதை எடுக்க சொல்றாரு. அந்த புக்குன்னு அவர் அடையாளம் காட்டுறதுக்குள்ள நம்ம ஆரியா குட்டி அவர் சொன்ன புக்கை கரெக்டா எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சிடுறா. ஏன்னா ஆரியாக்கு தான் படிக்க தெரியும்ல. சோ டைவின் அந்த லானிஸ்டர் தலைவன் கிட்ட என்னோட வேலைக்காரிக்கு கூட உன்னை விட நல்லா படிக்க தெரியும், நீ எல்லாம் எதுக்கு தலைவனா இருக்கன்னு அவனை திட்டி வெளியே அனுப்பிடுறாரு. நம்ம குட்டி தங்கம் ஆரியாக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா டைவின் அவளை பெருமையா பேசிட்டார்ல. அது மட்டும் இல்ல, நம்ம ஆரியா குட்டி நல்லா படிக்க மட்டும் இல்ல, நல்லா நடிக்கவும் செய்வா. ஒரு ஸ்டார்க் பொண்ணு லானிஸ்டரோட ஹெட் டைவின் கூட இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இந்த இடத்துல இருந்து எப்படி வெளியே போறதுன்னு தெரியாம தான் ஆரியா இங்க லானிஸ்டர்ஸ்க்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருக்கா. அடுத்து இப்ப டைவினோட ரூம்க்கு ஒரு காவலாளி வரான். வந்துட்டு பீட்டர் பெய்லிஷ் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்றான். டைவினும் அவரை உள்ள வர சொல்லுன்னு சொல்லிடுறாரு. ஆனா நம்ம ஆரியாவோட முகம் அப்படியே மாறிடுச்சு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சிட்டு இருந்தா. பீட்டர்னு சொன்னதும் ஆரியாக்கு ஒரே பதட்டமா இருக்கு. என்ன பண்றது, பீட்டர் எப்படி சமாளிக்கிறதுன்னு பயந்துட்டே இருக்கா. பீட்டருக்கு ஆரியாவை ரொம்ப நல்லா தெரியும். தன்னோட லவ்வர் கேட்லினோட பொண்ணு இல்ல. அது மட்டும் இல்ல, பீட்டர் ஆரியா கிட்ட இதுக்கு முன்னாடி பேசியிருக்கான். சோ ஆரியாவோட ஃபேஸ் பீட்டருக்கு நல்லா தெரியும். பீட்டர் மூஞ்சில முழிக்காம தலையை குனிஞ்சிட்டு சைட்ல திரும்பி வைனை ஊத்தி கொடுக்குறா. அங்கேயே தான் நிக்கிறா. பட் பீட்டர் அவ முகத்தை பார்த்துட கூடாதுன்னு திரும்பி திரும்பி நிக்கிறா. பீட்டர் டைவின் கிட்ட லானிஸ்டர் ஸ்டார்க்ஸ்க்கு அடுத்து நிறைய வீரர்கள் கொண்ட ஒரு குடும்பம்னா அது டைரல்ஸ் தான். சார் லோரஸ் ரென்லிய ஸ்டானிஸ் தான் கொண்டுட்டான்னு நம்புறான். மார்ஜரி குயின் ஆகணும்னு ஆசைப்படுறா. உங்க பேரன் நம்மளோட கிங் ஜாஃப்ரிய மார்ஜரிக்கு கல்யாணம் பண்ணா டைரலோட ஆர்மி நம்ம கூட சேர்ந்துடும். இதுக்கு உங்களோட பதில் என்னன்னு கேக்குறான். அதுக்கு இப்ப டைவினும் டைரல்ஸ் ரென்லி கூட சேர்ந்துட்டு நம்மளை எதிர்த்து நின்னாங்க, அவங்கள எப்படி சேர்த்துக்க முடியும்னு கேக்குறாரு. அதுக்கு இப்ப பீட்டரும் டைரல்ஸை நம்ம கூட சேர்த்துட்டு ஸ்டானிஸ் ராப் இந்த 2 பேரையும் ஃபர்ஸ்ட் தோக்கடிப்போம். இந்த போரெல்லாம் முடிஞ்ச அப்புறம் டைரல்ஸ்க்கு இதுக்கான தண்டனையை கொடுக்கலான்னு சொல்றான். அப்ப நம்ம ஆரியா குட்டி பீட்டருக்கு வைன் ஊத்த வரா. பீட்டர் பக்கத்துல நிக்கிறனால பதட்டத்துல தெரியாம அவன் கை மேலேயே ஒயினை ஊத்திடுறா. அப்புறம் மூஞ்சி திருப்பிட்டு சாரி மை லார்ட்னு சொல்லிட்டு ஒயினை தொடச்சு விட்டு அங்கிருந்து போறா. ஆனா பீட்டரும் ஆரியாவை திட்டல. பரவாயில்லம்மா, ஒயின் தானே ஊத்துச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சாஃப்டா தான் பேசுறான். பீட்டர் நம்ம ஆரியாவை சரியா கவனிக்கல. ஏன்னா இப்ப பீட்டர் ஆர்வமா டைவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். நான் ரென்லி கூட இருந்தப்போ கேட்லினை மீட் பண்ணேன். உங்க சின்ன பையன் டிரியன் தான் அவளை மீட் பண்ணி அவகிட்ட ஒரு மேட்டரை சொல்ல சொன்னாரு. ஜேமியை ரிலீஸ் பண்ணா கேட்லினோட பொண்ணுங்களை திருப்பி அனுப்பி வைக்கிறதா சொல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கான். சோ இப்ப நம்ம குட்டி தங்க ஆரியாவும் இதுக்கு மேல இங்க இருந்தா கண்டிப்பா மாட்டிப்பேன், சைலண்டா இங்க இருந்து நழுவிடலான்னு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி போறா. அடுத்து இப்ப இங்க வாலோட நார்த்ல ஜானோட குரூப் சில வைல்டிங்ஸை பாத்துட்டுறாங்க. இந்த வைல்டிங்ஸோட ட்ரெஸ் பாக்குறதுக்கு ஏதோ பாறையில பனி விழுந்த மாதிரி இருக்கும். இவங்க ட்ரெஸ்ஸுக்கும் பாறைக்கும் வித்தியாசமே தெரியாது. கிரே கலர்ல பாறை மாதிரி இருக்கனால தூரத்துல இருக்கவங்களால இவங்களை ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப அந்த வைல்டிங்ஸ்ல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. குவாரின் அவரோட ஒரு நைட் வாட்ச் பிரதருக்கு சிக்னல் கொடுக்குறாரு. அந்த ஆளும் அந்த வைல்டிங்ஸ்ல ஒருத்தனை அம்பு விட்டு கொண்டுடுறான். இன்னொருத்தனை குவாரின் பயங்கரமா சண்டை போட்டு கத்தியால குத்திடுறாரு. 3வது வேற ஒருத்தனை நம்ம ஜான் ஸ்னோ கையை முறுக்கி தள்ளி விட்டு அவனை கொல்றதுக்கு போறான். அவன் மூஞ்சி திருப்பி பாக்குறான். பார்த்தா அது ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சதும் குவாரின் கிட்ட பாஸ் பொண்ணு பொம்பளை பிள்ளையை எப்படி கொல்றது, அவகிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டு பார்க்கலான்னு சொல்றான். அதுக்கு குவாரின் இவ ஒரு காட்டுவாசின்னு சொல்லிட்டு ஏமா உனக்கு என்ன தெரியுமான்னு கேட்டு பாக்குறாரு. அந்த பொண்ணும் கரெக்டா நீ குவாரின் ஹாஃப் ஹேண்ட் சொல்றா. குவாரின் அவகிட்ட ஒருவேளை உங்க ஆளுங்க என்ன புடிச்சிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டு பாக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணும் அது எங்க மூட பொறுத்தது, நாங்க நல்ல மூட்ல இருந்தா உன் தலையை வெட்டி கொண்டுடுவோம், இல்ல கெட்ட மூட்ல இருந்தா உன்னை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி பொறுமையா சாகடிப்போம்னு சொல்றா. சோ இப்ப குவாரினும் இந்த பொண்ணு உயிரோட விட்டா அவ ஆளுங்க கிட்ட போயிட்டு நம்மளை பத்தி போட்டு கொடுத்துடுவா, சோ அவளை இங்கேயே முடிச்சிடுறேன்னு கத்திய உருவுறாரு. ஆனா ஜான் குவாரினை தடுத்துடுறான். நானே என் கையால் அவளை கொண்டுடுறேன்னு சொல்றான். சோ இப்ப குவாரினும் ரொம்ப டைம் எடுத்துக்காதப்பா, சீக்கிரமா முடிச்சிட்டு வா, நாங்க மேல வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பொண்ணும் நீ எங்க கூட சேர்ந்துக்கோ, எனக்கு சில சீக்கிரட்டான வழி தெரியும், இந்த நைட் வாட்ச் மனுஷங்க கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம், என் கூட வரியான்னு கேட்டு பாக்குறா. ஆனா நம்ம தலைவன் அவ என்ன பேசினாலும் அசரவே மாட்டான். வாய முட்ரி, நானும் ஒரு நைட் வாட்ச் வீரன் தான், பார்த்து பேசு இல்லனா சொருகிடுவேன்னு அவ கழுத்துல கத்திய வச்சுட்டு நிக்கிறான். சோ இப்ப இந்த பொண்ணும் சாகறதுக்கு ரெடியா தலைய குனிஞ்சு சீக்கிரமா வெட்டு, ஒரே வெட்டுல என் தலைய வெட்டிடு, ஃபாஸ்டா செய், எதுக்கு யோசிக்கிற, சீக்கிரமா என்ன வெட்டு, எதுக்கு இப்படி யோசிச்சுட்டு நிக்கிற யூஸ்லெஸ் இடியட்னு இன்னுமே பச்சை பச்சையா பேசுறா. இது கேட்டதும் இப்ப நம்ம ஜானும் அப்படியே கத்திய ஓங்கி ஒரே வெட்டா வெட்டிடுறான்.
அவளை வெட்டல, சார் பாறையில தான் கத்திய ஓங்கி வெட்டுறாரு. ஜானுக்கு ஒரு பொண்ணு கொல்றதுக்கு மனசு இல்ல. இந்த பொண்ணும் இதாண்டா சான்ஸ்ன்னு ஜானை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வேகமா ஓடுறா. ஜானும் அவளை துரத்திட்டே ஓடுறான். வேகமா ஓடி இப்ப கடைசியா பனியில உருண்டு போய் எப்படியோ இந்த பொண்ணை பிடிச்சிடுறான். ஆனா ஜானோட கூட்டாளிங்க குவாரினை காணோம். ஜான் ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டான். அவனால கத்தி சத்தம் போட்டும் கூப்பிட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல சுத்தி வைல்டிங்ஸும் இருப்பாங்க. ஒரு சின்ன சவுண்ட் கேட்டா கூட வைல்டிங்ஸ் ஜானை கண்டுபிடிச்சு கொண்டுடுவாங்க. சோ இப்ப ஜான் இந்த பொண்ணையும் பிடிச்சு வைக்கணும், அவனோட நைட் வாட்ச் பிரதர்ஸையும் கண்டுபிடிக்கணும். இந்த புது இடத்துல அடுத்து என்ன பண்றது, எங்க போறதுன்னு தெரியாம ஜான் பயங்கரமா மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கான். அடுத்து இங்க கிங்ஸ் லேண்டிங்ல நம்ம குட்டி ஹீரோ டிரியன் எப்படியோ செர்சியை கன்வின்ஸ் பண்ணி அவளோட பொண்ணு மிஸ்ரலாவை ட்ரோனுக்கு அனுப்பி வைக்கிறாரு. செர்சிக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஆனா இப்ப போர் வரப்போது. ஸ்டானிஸ் ஒரு பக்கம், ராப்ஸ்டார்க் இன்னொரு பக்கம். ட்ரோனோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைன்னு டிரியன் எப்படியோ இந்த பிளானை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு. அந்த பொண்ணும் இப்ப அடுத்துட்டே ஒரு படகுல ஏறி கப்பலுக்கு போயிட்டு இருக்கா. செர்சியும் அவ பொண்ண சோகமா பாத்துட்டு இருக்கா. சோகத்தை விட செர்சி மூஞ்சில வேற ஒரு எக்ஸ்பிரஷன் தான் அதிகமா தெரியுது. பழி வாங்கணும்னு ஒரு வெறி தான் அவன் முகத்துல தெரியுது. செர்சி டிரியனை பார்த்து, ஒரு நாள் நீ யாரையாவது உயிருக்கு உயிரா லவ் பண்ணுவ, அவளை நான் உன்கிட்ட இருந்து எப்படியாவது பிரிச்சுடுவேன், அன்னைக்குதான் உனக்கு என்னோட வலி புரியும்னு சொல்றா. அது கேட்டதோ இப்ப நம்ம தலைவனும் இவ திருந்தவே மாட்டா, இவளுக்கு நல்லது பண்ணா என்னையே பழி வாங்குறா, இவெல்லாம் ஒரு அக்காவான்னு நினைச்சிட்டு அங்கிருந்து எதுவும் பேசாம சைலண்டா போயிடுறாரு. செர்சியோட கடைசி பையன், அவன் அக்கா அவனை விட்டு பிரிஞ்சு போறாள்ல, சோ அவன் அக்காவை பார்த்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். அப்ப ஜாஃப்ரி அந்த பையனை பார்த்து எப்படி அழுறான் பாரு, பொம்பளை மாதிரி. அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்பவுமே அழமாட்டாங்கன்னு திமிரா பேசுறான். நம்ம சான்சாவும் ஜாஃப்ரி பின்னாடி தான் நிக்கிறா. சான்சா ஜாஃப்ரி கிட்ட, நீ அழுதுதான் நான் பாத்திருக்கேன்னு நக்கலா பதில் சொல்றா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்யாவோட ஓனாய் கடிச்சப்போ ஜாஃப்ரி அழுதுட்டே ஆர்யாவை பார்த்து என்னை விட்டுருன்னு கெஞ்சிருப்பான். இப்ப சான்சாவும் அதை தான் சொல்றா. பட் ஜாஃப்ரி அதை சரியா காதுல வாங்கல. என்ன சொன்ன, சரியா கேட்கலன்னு மறுபடியும் கேக்குறான். இப்ப சான்சாவும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்றா. போறப்போ ஜாஃப்ரி ஹவுண்ட பார்த்து வாடா நாயன்னு கூப்பிடுறான். ஹவுண்டுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. நீ எல்லாம் ஒரு அரசன், உனக்கெல்லாம் பாதுகாவலனா இருக்கணும்னு என் தலையெழுத்துன்னு நினைச்சிட்டு வேற வழி இல்லாம அவன் பின்னாடியே போறான். இப்ப அவங்க இருக்க இடத்துல இருந்து அரண்மனைக்கு போகணும். சோ இந்த வழியில நிறைய மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் பசியிலையும் பட்னிலையும் இருக்காங்க. சோ எல்லாரும் ஜாஃப்ரிய பார்த்து, எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, அரசே அரசேன்னு கெஞ்சி பாக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட வாய்ஸ் ரைஸ் ஆகுது. திடீர்னு எல்லா மக்களும், இவன்லாம் ஒரு அரசனே இல்ல, இவன் ஒரு கொலைகாரன், முறை தவறி பிறந்தவன், அரக்கன்னு எல்லாரும் கத்துறாங்க. அதுலயும் யாரோ ஒருத்தன் அந்த கூட்டத்துல இருந்து ஜாஃப்ரி மேல சாணியை வேற தூக்கி அடிச்சிடுறான். சோ இப்ப ஜாஃப்ரியும், எவன்டா அது, என் மேல சாணி அடிச்சவனை என் முன்னாடி கொண்டு வாங்க, எல்லாரையும் கொல்லுங்க எல்லாரையும் கொல்லுங்கன்னு கத்திட்டு இருக்கான். ஜாஃப்ரிக்கு இது மட்டும் தானே தெரியும், யாரு என்ன பண்ணாலும் அவனை கொல்லுங்க அவனை கொல்லுங்கன்னு எப்ப பாரு கத்திட்டே இருப்பான். இப்பயும் அதே தான் பண்றான். ஒரு கட்டத்துல மக்கள் எல்லாரும் ஜாஃப்ரியோட கோல்டு குளோக் வீரர்களை எதிர்த்து சண்டை போட ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சண்டை அதிகமாகுது. செர்சி நைஸா கூட்டத்துல இருந்து எஸ் ஆகிடுறா. ஆனா இந்த ஜாஃப்ரி தான் அவங்கள கொல்லுங்க கொல்லுங்கன்னு கத்திட்டே அங்கேயே நிக்கிறான். சோ இப்ப ஹவுண்டு ஜாஃப்ரிய கழுத்தை பிடிச்சி, இதுக்கு மேல இங்க நின்னீங்கன்னா உங்களை போட்டுருவாங்க மண்ணா, ஒழுங்கா மூடிட்டு என் கூட வந்துடுங்க மண்ணான்னு கழுத்தை பிடிச்சி நாய் மாதிரி இழுத்துட்டு போறான். ஜாஃப்ரியும், என்னடா பண்ற, என்னை விடு, இவங்க எல்லாரையும் கொன்னுடுன்னு சொல்றான். அதுக்கு இப்ப ஹவுண்டும், அவங்களுக்கும் உன்னை கொல்லணும்னு தான் ஆசை, வாய மூடிட்டு சைலண்டா வான்னு ஜாஃப்ரிய தரன்னு இழுத்துட்டு போய் வேற ஒரு வீரன் கூட அனுப்பி விடுறான். எப்பவும் ஜாஃப்ரி தான் ஹவுண்ட நாயேன்னு கூப்பிட்டு இருந்தான். பட் இன்னைக்கு ஹவுண்டு உண்மையாவே ஜாஃப்ரிய ஒரு நாய் மாதிரி இழுத்துட்டு போயிட்டான். உள்ள வந்த அப்புறம் கூட இவங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், எல்லாரையும் கொல்லணும்னு கத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம தலைவன் டிரியனும் அங்கதான் இருக்காரு. சும்மாவே டிரியன் ஜாஃப்ரிய மிரட்டி விடுவாரு. இப்ப வேற ஜாஃப்ரி ஓவரா துள்ளிட்டு இருக்கான்ல. சோ டிரியன் ஜாஃப்ரிய பார்த்து, பைத்தியக்காரா, உன்னாலதான்டா இவ்ளோ பிரச்சனையும், நீ தான் இந்த போர் ஆரம்பிச்ச, அதனாலதான் மக்கள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க, போருக்காக செலவு பண்ணி மக்கள் சாப்பிடுறதுக்கு கூட எதுவுமே கொடுக்க மாட்ற, இதுக்கெல்லாம் நீ ஆரம்பிச்ச இந்த போர் தான் காரணம், நெட் ஸ்டார்க்க கொன்னனாலதான் இவ்ளோ பிரச்சனையும், நான் இது வரைக்கும் தனித்தனியா கொடூரமான அரசனை பார்த்திருக்கேன், முட்டாள் அரசனை பார்த்திருக்கேன், பட் உன்ன மாதிரி ஒரு கொடூரமான முட்டாள் அரசனை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன், எதுக்குமே லாய்க்கு இல்லாத முட்டாள் நீ, உனக்கெல்லாம் அரசனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு பயங்கரமா திட்டுறாரு. அதுக்கு இப்ப ஜாஃப்ரியும், நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, நான் உன்னோட அரசன், ஒரு அரசன் கிட்ட இப்படிதான் பேசுவியான்னு பேசிட்டே இருக்கான். அப்ப நம்ம தலைவன் ஜாஃப்ரிய பல்லார்னு ஓங்கி கன்னத்திலேயே அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு, என்ன நான் தான் அரசன் ஓவரா துள்ளிட்டு இருக்க, நான் இப்ப அரசனை அடிச்சிட்டேன், ஆனா எனக்கு எதுவுமே ஆகலையே, மூடிட்டு ஒரு ஓரமா அடங்கி உட்கார்றான்னு செம்மையா மிரட்டி விடுறாரு. அங்க சான்சாவை காணும். சோ டிரியன், சான்சா எங்கன்னு கத்திட்டு இருக்காரு. அதுக்குமே இந்த ஜாஃப்ரி, அவ உயிரோட இருந்தா என்ன செத்தா எனக்கு என்னன்னு திமிரா பேசுறான். சோ டிரியனும், அவ செத்துட்டு அவன் மாமா ஜேமியாவும் கொன்னுடுவாங்க, திரும்ப முட்டாள் மாதிரி பேசாத, அடங்குடா பைத்தியக்காரான்னு திட்டிட்டு சான்சாவை தேடுறதுக்காக சில வீரர்கள் அனுப்பி விட்டுறாரு. இங்க நம்ம சான்சாவை நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து அவளை துரத்திட்டே வராங்க. சான்சாவும் முடிஞ்ச அளவு ஓடி தப்பிக்க ட்ரை பண்றா.
ஆனா அந்த ஆளுங்க நம்ம சான்சாவை கீழே தள்ளி அவளை ரேப் பண்ண ட்ரை பண்றாங்க. 2 பேர் அவ கையை பிடிச்சிட்டு வேற 2 பேர் அவ காலை பிடிச்சி வச்சுட்டு அவளை டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க நம்ம ஹவுண்ட் வந்துடுறான். ஹவுண்டு அந்த ஆளுங்க எல்லாரையும் குத்தி கொடூரமா சாகடிச்சிடுறான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரே செகண்ட்ல சுத்தி நின்ன எல்லா ஆளுங்களையும் ஸ்பீடா கொண்டுட்டான். அப்புறம் நம்ம சான்சாவை அப்படியே ஒரு பொம்மை மாதிரி அலேக்கா தோல்ல தூக்கி போட்டு அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். ஹவுண்டு சான்சாவை டிரியன் இருக்க அந்த ரூமுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். டிரியனும் சான்சாவை காப்பாத்தினதுக்காக தேங்க்ஸ் கிளிகன், ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, தேங்க்யூ சோ மச்னு சொல்றாரு. ஆனா ஹவுண்டு இதை நான் உனக்காக பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. வெளியே இருக்க மக்கள் எல்லாரும் அரச குடும்பத்து ஆட்கள்ல நிறைய பேரை ரொம்ப மோசமா கொடூரமா தாக்கிட்டு இருக்காங்க. பட் முக்கியமான தலைங்க எல்லாம் இப்ப எப்படியோ சேஃபா அரண்மனைக்குள்ள வந்துடுச்சு. அடுத்து இப்ப நம்ம டிராகன் குயின் டெனாரிஸை காட்டுறாங்க. டெனாரிஸ் அந்த 13 லீடர்ஸ்ல ஒருத்தனுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸ்டார்டிங்ல கூட ஃபர்ஸ்ட் ஒருத்தன் நம்ம டெனாரிஸை வாசல்லயே நிக்க வச்சு கேள்வி கேட்டான்ல, ஒரு ஸ்பைஸ் மாஸ்டர், அவருக்காக தான் டெனாரிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஜாரோ டெனாரிஸ் கூட தான் நிக்கிறான். ஜாரோ டெனாரிஸ் கிட்ட அந்த ஸ்பைஸ் மாஸ்டர் தான் இந்த கார்த்திலேயே செகண்ட் பணக்கார லீடர், நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிருந்தா இப்படி அவனுக்காக வெயிட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லைன்னு சொல்றான். அதுக்கு நம்ம டெனாரிஸும் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, உன்னோட ஆசை வார்த்தைக்கு நான் எப்பவுமே மயங்க மாட்டேன்னு சொல்றா. அப்ப அந்த ஸ்பைஸ் மாஸ்டர் பொறுமையா ஆடி அசைஞ்சு அங்க வராரு. வந்துட்டு சாரி மை லேடி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு இப்ப நம்ம டெனாரிஸும் எனக்கு இந்த 7 ராஜ்யமும் வேணும், அது என்னோட பிறப்புரிமைன்னு சொல்றா. அதுக்கு இப்ப அந்த ஸ்பைஸ் மாஸ்டரும் என்கிட்ட இல்லாததை கேட்டா என்னால எப்படி கொடுக்க முடியும்னு சொல்றாரு. சோ இப்ப நம்ம டெனாரிஸும் எனக்காக உங்களோட ஒரே ஒரு கப்பலை தாங்க, நான் இந்த 7 ராஜ்யத்தையும் பிடிச்ச அப்புறம் உங்களுக்கு அதுக்கு பதில் நான் 3 கப்பலை தரேன்னு சொல்றா. ஆனா அந்த ஸ்பைஸ் மாஸ்டர் உங்ககிட்ட ஆளுங்களே இல்ல, ஆர்மியும் இல்ல, எப்படி உங்களால 7 ராஜ்யத்தையும் பிடிக்க முடியும்னு கேக்குறாரு. அதுக்கு டெனாரிஸும் என்னோட மக்கள் எனக்காக சண்டை போடுவாங்க, ஏன்னா நான் தான் அந்த அயன் த்ரோனுக்கு தகுதியான ஒரே ஒரு வாரிசு, நான் தான் மதர் ஆஃப் டிராகன்ஸ். எல்லாருமே டிராகன்ஸ் அழிஞ்சிடுச்சு, இனிமேல் டிராகன்ஸ் உயிரோட வராதுன்னு நினைச்சாங்க. பட் நான் நம்பினேன், டிராகன் முட்டைங்களை பெரிய நெருப்புல போட்டேன், அதோட நானும் அந்த நெருப்புக்குள்ள போனேன், என்ன எல்லாரும் பைத்தியக்காரி நெருப்புக்குள்ள போய் இறங்குறேன்னு ஏளனமா பேசினாங்க. பட் நான் என்ன முழுசா நம்பினேன். அதே மாதிரி நெருப்பால என்ன அழிக்க முடியல, அதோட அந்த 3 முட்டைங்களும் பொறிஞ்சு 3 டிராகன்ஸ் வெளியே வந்துச்சு. யாருமே செய்யாததை என்னால செய்ய முடிஞ்சது. இதே மாதிரி என்னால அயன் த்ரோனையும் பிடிக்க முடியும், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஷிப் மட்டும் வேணும்னு சொல்றா. சோ இப்ப அந்த ஸ்பைஸ் மாஸ்டரும் நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு, பட் நான் ஒரு வியாபாரி, உங்க கனவு லட்சியம் இதையெல்லாம் நம்பி என்னால வியாபாரம் பண்ண முடியாது, சாரி என்னால உங்களுக்கு ஷிப் தர முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம டெனாரிஸை கொஞ்சம் கூட மதிக்காம அங்கிருந்து போயிடுறாரு. சோ டெனாரிஸும் நான் தான் மதர் ஆஃப் டிராகன்ஸ், என்னோட டிராகன்ஸை வச்சு எல்லாத்தையும் எரிச்சு என்னோட எதிரிங்க எல்லாரையும் கொண்டுடுவேன்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. ஆனா அந்த ஸ்பைஸ் மாஸ்டர் செவிடங்காதுல சங்கூதுன மாதிரி நீ என்ன வேணா கத்து, நான் என் கப்பலை தரமாட்டேன்னு அவர் பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம குட்டி தங்கம் ஆர்யாவை காட்டுறாங்க. ஆர்யா டைவினோட மீட்டிங் ஹால்ல இருக்க டைனிங் டேபிளை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த டேபிள்ல ஒரு லெட்டர் இருக்கு, அது என்னன்னு படிச்சு பாக்குறா. அதுல ராப்ஸ்டாக் பத்தி ஏதோ எழுதியிருக்கு. அப்ப கரெக்டா டைவின் அங்க வந்துடுறாரு. டைவின் ஆர்யா கிட்ட உனக்கு யார் படிக்க கத்து கொடுத்தான்னு கேக்குறாரு. அதுக்கு ஆர்யாவும் என்னோட அப்பான்னு சொல்லிட்டு அவர் உயிரோட இல்ல, அவர் ஒரு கட்டிட தொழிலாளின்னு சொல்றா. அதுக்கு டைவினும் ஒரு கட்டிட தொழிலாளிக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு, பரவாயில்லையே, சரி அவர் எப்படி இறந்தாருன்னு கேக்குறாரு. அதுக்கு இப்ப நம்ம ஆர்யாவும் நேர்மை அவரை கொன்னுடுச்சுன்னு சொல்றா. ஆர்யா உண்மையதான் சொல்றா, நெட் ஸ்டார்க் நேர்மையா இருந்தனாலதான் அவரை கொன்னுட்டாங்க, அந்த மனுஷன் மட்டும் இன்னைக்கு சாகலன்னா இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது, அவரோட டெத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்க் குடும்பமே தலைகீழா மாறிடுச்சு. ஆர்யா டைவின் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே அப்படியே அந்த லெட்டரை அவருக்கு தெரியாம சுருட்டி அதை அங்கிருந்து எடுத்துட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வரப்போ தெரியாம ஒரு லானிஸ்டர் தலைமை மேல மோதிடுறா. இந்த ஆளதான் டைவின் உனக்கு எழுத படிக்க கூட தெரியலன்னு திட்டி அனுப்பியிருப்பாரு. அவர் ஆர்யா கிட்ட இவ்ளோ வேகமா எங்க ஓடுற, கையில என்ன லெட்டர், இது யாருக்குன்னு அவகிட்ட இருந்து அதை புடுங்கிடுறாரு. ஆர்யாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம டைவின் தான் இதை என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்றா. அதுக்கு அந்த ஆளும் நீ ஒரு வேலைக்காரி, உன்கிட்ட எதுக்கு அவர் இந்த லெட்டரை கொடுக்கணும், ஒழுங்கா உண்மையா சொல்லுன்னு கேக்குறான். சோ இப்ப நம்ம ஆர்யாவும் அந்த ஆளை தள்ளிட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடுறா. அந்த லானிஸ்டர் தலைவனும் இந்த விஷயத்தை சீக்கிரமா டைவின் கிட்ட சொல்லணும்னு வேக வேகமா டைவினோட ரூமுக்கு போறான். நம்ம ஆர்யாவும் இதுக்கு அவன் தான் சரிப்பட்டு வருவான்னு வேக வேகமா ஜாக்கனை தேடிட்டே ஓடுறா. எப்படியோ ஜாக்கனை கண்டுபிடிச்சிட்டா. ஜாக்கன் கிட்ட அந்த லானிஸ்டர் தலைவனோட பேரை சொல்லிட்டு செகண்ட் பேர் இதுதான், இவனை சீக்கிரமா கொல்லுன்னு சொல்றா. ஜாக்கனும் இருமா இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது, அவனை எப்படியும் கொன்னுடுறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்றான். ஆனா நம்ம ஆர்யா மூச்சு வாங்கிட்டே இப்பவே அவனை கொல்லு, இல்லன்னா அவன் டைவின் கிட்ட என்ன மாட்டி விட்டுருவான்னு சொல்றா. சோ ஜாக்கன் ஆர்யாக்காக அங்க இருந்து போறான். இங்க இந்த லானிஸ்டர் தலைவன் டைவினோட ரூம் கதவை ஓபன் பண்றான். அப்ப திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறான். பார்த்தா விஷம் தடவுன ஒரு அம்பு அவன் கழுத்துல சொருகி இருக்கு. கூறி தப்பல, ஜாக்கன் உண்மையாவே செம்ம சூப்பர் கில்லர் தான்.
பெர்ஃபெக்டா கொன்னுட்டான். சத்தம் இல்லாம ரத்தம் இல்லாம யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி சைலண்டா கொன்னுட்டான். டைவின் அவன் கழுத்துல இருந்த அம்ப பார்த்துட்டு, வீரர்களே எங்கடா போனீங்க, வாங்கடா எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. நல்ல வேளை நம்ம ஆர்யா தப்பிச்சிட்டா. எல்லா இடத்துலயும் நம்ம ஆர்யா குட்டி அழகா ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ தப்பிச்சிட்றா. உண்மையாவே ஆர்யாக்கு லக்கு தான். எப்படியோ ஆர்யா சேஃபா தப்பிச்சிட்டா, அது மட்டும் போதும். அடுத்து இப்ப ராப் ஸ்டார்க்க காட்டுறாங்க. ராப் அவனோட நார்த் வீரர்கள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பார்த்து விசாரிச்சுட்டே வரான். அப்ப இதுக்கு முன்னாடி ராப் கிட்ட உரிமையா பேசின அந்த பொண்ணு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இவங்க பேரு டலிஷா. ராப்க்கு டலிஷாவை பார்த்ததும் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது போல. அப்படியே டலிஷா கிட்ட போயிட்டு ஹாய் ஹலோன்னு கடலை போட்டுட்டு இருக்கான். டலிஷாவும் நம்ம இன்னும் எவ்வளவு நாள் இந்த இடத்துல தங்க போறோம்னு கேக்குறா. அதுக்கு ராபும் அதை என்னால சொல்ல முடியாது. என்னோட அடுத்த கட்ட ஸ்டெப்பை பத்தி நான் யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஒருவேளை நீ என் உளவாளியா இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு டலிஷாவும் ஆமா நான் உளவாளி தான், இப்ப கூட லானிஸ்டர்ஸ்க்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்னு கிண்டலா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அப்ப கேட்லின் ஸ்டார்க் அங்க வந்துடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. ராப் தான் இதுக்கு முன்னாடி கேட்லினை ரெண்ட்லியை மீட் பண்றதுக்காக அனுப்பி வச்சிருப்பான். பட் அந்த மீட்டிங் தோல்வியில முடிஞ்சு போச்சு. ஸோ இப்ப கேட்லின் ஸ்டார்க் பிரையன் கூட இங்க வந்திருக்காங்க. ராப் அவன் அம்மா கிட்ட இவங்க பேர் தான் டலிஷா, இவங்க போர்ல அடிபட்டவங்களுக்கு மருந்து போடுற டாக்டர், நமக்கு ரொம்ப உதவியா இருக்காங்கன்னு சொல்றான். கேட்லினும் அப்படியாப்பா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு டலிஷா கிட்ட உங்க ஊர் எதுன்னு கேக்குறாங்க. டலிஷாவும் ஒலாண்டஸ்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ராப் டலிஷாவை வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்கான். ஸோ கேட்லினுக்கு புரிஞ்சு போயிடுது இது கண்டிப்பா லவ் தான்னு. 2 நாள் தனியா விட்டுட்டு போனதும் இப்படி ஒரு புது கதையை ஆரம்பிச்சிட்டானே, இது நல்லதுக்கு இல்ல பிரிச்சுட்றேன்னு யோசிச்சுட்டே கேட்லின் ஸ்டார்க் ராபை டவுட்டா பாக்குறாங்க. ராபும் அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணான்னு சொல்றான். அதுக்கு இப்ப கேட்லினும் ராப் மறந்துடாத, உன் அப்பாவுக்கு அடுத்து இப்ப எல்லா பொறுப்பும் உன் தலையில வந்து விழுந்திருக்கு. நீ வாட்டர் ஃப்ரீயோட பொண்ணுங்கள்ல ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. உன் சத்தியத்தை காப்பாத்தணும், லவ்லாம் பண்ணிடாதப்பான்னு சொல்றா. அதுக்கு ராபும் மறக்கலமா எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப லார்ட் போல்டன் அங்க வராரு. அவர் கையில விண்டர்ஃபெல்ல இருந்து வந்த ஒரு லெட்டர் இருக்கு. அதான் மிஸ்டர் லூவின் கூட ஸ்டார்டிங்ல அவசரமா பதட்டத்துல ஒரு லெட்டர் எழுதி காகத்தோட கால்ல கட்டி அனுப்பியிருப்பார்ல, அந்த லெட்டர் தான் இப்ப ராப்க்கு வந்திருக்கு. ராப் அந்த லெட்டரை பார்த்ததும் தியானா இப்படி பண்ணிருக்கான், அவனை நான் சும்மா விட மாட்டேன். என் தம்பிங்களை பத்தி எதுவுமே தெரியல, சார் ராட்ரிக்க வேற கொண்டுட்டான். நான் கண்டிப்பா விண்டர்ஃபெல்க்கு போயே ஆகணும். என்னோட சொந்த நாட்டை காப்பாற்ற முடியலன்னா நான் எப்படி ஒரு நல்ல அரசனா இருக்க முடியும்னு கோவமா பேசிட்டு இருக்கான். கேட்லின் ஸ்டார்க்கும் இதுக்கு தான் நான் உன்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன் தியானா நம்பாதன்னு, பாத்தியா அவன் புத்தியை காமிச்சிட்டான்னு சொல்றாங்க. அப்ப லார்ட் போல்டன் ராப் கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இப்ப பின் வாங்கிட்டா இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். நீங்க லானிஸ்டர்ஸ் எதிர்த்து முன்னேறி போங்க. நான் எனக்கு தப்பான முறையில பிறந்த பையனை விட்டு தியானை கொல்ல சொல்றேன். நீங்க வர வரைக்கும் விண்டர்ஃபெல்ல எனக்கு முறை தவறி பிறந்த பையன் சேஃபா பார்த்துப்பான்னு சொல்றாரு. அதுக்கு இப்ப ராபும் என் தம்பிங்களை ஃபர்ஸ்ட் சேஃபா வைங்க, அப்புறம் அந்த தியான் அவன் எனக்கு உயிரோட வேணும், அவனை நேருக்கு நேர் ஸ்ட்ரெயிட்டா பார்த்து எதுக்கு இப்படி பண்ணன்னு கேட்கணும்னு சொல்றான். அடுத்து இப்ப தியானை காட்டுறாங்க. ஓஷா மறுபடியும் தியான் முன்னாடி வந்துட்டு என்னை ஏத்துக்கோங்க மைலாட், நான் உங்களுக்கு நல்லா சேவை செய்வேன், என்னை ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு தியானும் உன்னால எப்படி எனக்கு சேவை பண்ண முடியும், நீ ஒரு வைல்டிங், விட்டா நீ என்னையே கழுத்த அறுத்து கொண்டுடுவேன்னு சொல்றான். ஆனா ஓஷா வேற வழியில என்னால உங்களை சந்தோஷப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு தியான் கூட கொஞ்சம் ஒன்னா இருக்கா. அப்படியே தியானை மயக்கி அவனை தூங்க வச்சுட்டு நைஸா அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. அவ கரெக்டா வெளியே வரும்போது தியானோட காவலாளி ஓஷாவை பார்த்துடுறான். என்ன பண்ற, எங்க போயிட்டு இருக்கன்னு கேட்கறான். அதுக்கு ஓஷாவும் அரசர் தியான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டே நான் தானே சொல்றா. சொல்லிட்டு அப்படியே அந்த ஆள் பக்கத்துல போயிட்டு அவனை கிஸ் பண்ணி மயக்கிறா. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, கத்தியை எடுத்து அந்த ஆளோட கழுத்தை அறுத்து விட்டுடுறா. அவனும் அங்கேயே செத்து விழுந்துடுறான். அவனை கொன்னுட்டு ஓஷா லைட்டா விசில் அடிச்சு யாக்கோ சிக்னல் கொடுக்குறா. பார்த்தா நம்ம பிரானோட குரூப் தான். ஓஷாவோட சவுண்ட் கேட்டதும் ஃபர்ஸ்ட் ரிக்கான் வெளியே வரான். அவன் பின்னாடியே ஹோடார் பிரானை தூக்கிட்டு வரான். இவங்க பின்னாடியே இந்த 2 பசங்களோட 2 ஓநாயங்களும் வருது. பரவாயில்ல, ஓஷா பிரானுக்கு தான் உண்மையா இருக்கா. தியான் இந்த லூசு பையகிட்ட இருந்து எப்படியோ ஸ்டார்க் பசங்களை காப்பாத்திட்டா. பட் இதுக்கப்புறம் பிரான் நார்த்துக்கு ஜானோட இடத்துக்கு போறானா இல்ல சவுத்துக்கு ராப பார்க்க போறானான்னு தெரியல. அடுத்து இப்ப நம்ம டனாரிஸை காட்டுறாங்க. அவ ஜாரு கிட்ட பேசிட்டே அவளோட இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. இங்க இருக்க எந்த லீடர்ஸும் எனக்கு ஒரே ஒரு கப்பலை தரதுக்கு கூட ரெடியா இல்ல. ஒருத்தன் நான் அவனுக்கு திருப்பி எந்த பொருளையும் தராதனால எனக்கு கப்பலை கொடுக்க மாட்டான். இன்னொருத்தன் என்னை விட லானிஸ்டர்ஸ் அவங்களுக்கு நிறைய பொருள் தராங்கன்னு எனக்கு கப்பலை தர மறுத்துட்டான். வேற ஒருத்தன் ஒரு நாள் நைட் நான் அவன் கூட இருந்தா கப்பலை தரேன்னு சொல்றான். இவங்களுக்குலாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஒரு கப்பலுக்காக நான் என் மானத்தை இழக்க விரும்பலன்னு ஜாரோ கிட்ட சொல்லிட்டே வரா. அதுக்கு ஜாரோவும் நான் இந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் வரப்போ என் கையில எதுவுமே இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு கடைசியில இந்த ஊர்லயே ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய பணக்காரனா மாறிட்டேன். சக்சஸ் ஈஸியா கிடைக்காது.
நீங்க கண்டிப்பா ஒரு நாள் நீங்க நினைக்கிறத விட நல்ல நிலைமையில இருப்பீங்கன்னு டெனாரிஸ் கிட்ட ஆறுதலா பேசிட்டே வரான். டெனாரிஸ் தங்கிட்டு இருக்க அந்த அரண்மனையோட டோரை ஓபன் பண்ணி விட்டுறான். பார்த்தா நம்ம தலைவியோட டோத்ராக்கி ஆளுங்க எல்லாரையும் கழுத்தறுத்து கொடூரமா கொண்டு போட்டிருக்காங்க. டெனாரிஸ் வேக வேகமா ஓடி வந்து அவ ரூமை பாக்குறா. அவளோட வேலைக்கார பொண்ணு கூட அங்க செத்து கிடக்குறா. அது மட்டும் இல்ல, அவளோட 3 டிராகன் குட்டிங்களையும் காணோம். யார் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. என்னோட டிராகன்ஸ் எங்கன்னு பயங்கரமா கோவப்பட்டு கத்துறா. செர்ஜோரா மட்டும் அங்க இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி டெனாரிஸ் தான் அவரை கப்பலை வாங்கிட்டு வரதுக்காக அனுப்பி விட்டுருப்பா. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வருமோ, பாவம் நம்ம தலைவி வாழ வழி தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்குள்ள வந்தா. அவளோட ஆளுங்களையும் கொண்டுட்டாங்க, அவளோட டிராகன்ஸையும் திருடிட்டாங்க. பார்த்தா எவனோ ஒருத்தன் டிராகன் குட்டிங்களை கூண்டோட தூக்கிட்டு ஒரு ஹைட்டான பில்டிங்க்கு போயிட்டு இருக்கான். இவன் மூஞ்சி சரியா தெரியல. இந்த ஊர்ல உள்ள எவனோ ஒருத்தன் தான் போல. டெனாரிஸோட குட்டி டிராகன்ஸ் 3யும் இந்த ஆள் திருடிட்டு போறான். இதோட இந்த 6th எபிசோட் முடியுது. டிராகன்ஸை பிரிஞ்சு டெனாரிஸால இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. சோ அடுத்து நம்ம தலைவி டெனாரிஸ் டிராகன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண போறா, அவளுக்கு டிராகன்ஸ் மறுபடி கிடைக்குமா இல்லையான்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.